சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவார பணியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜர் ஐயா வந்து 9 மணிக்கு வெளியில் வராங்க. அதுக்காக இந்த இடத்த எல்லாமே நாங்கள் ஐயா வர்ற பாதையை வந்து சுத்தமாக கிளியராக நம்ம அடியாருங்க அனைத்து அடியாருமே கிளியராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், சிவாய நமக. இன்றைக்கி 3 நாளாக எல்லா அடியாருங்களுக்குமே அவ்வளோ திருவாரூர் ஐயாவுக்கு அவ்வளோ வேலை செய்திருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம அடியாருங்க இன்னது பாருங்கள். ஐயா 9 மணிக்கு புறப்பட்டு தேருக்கு வராரு. இன்றைக்கி நைட்டு விடிய தேரில் தான் இருப்பார். மறுநாள் காலையில் 29ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு தேர் இழுப்பாங்க. இப்போ நைட்டு 9 மணிக்கு தேருக்கு போகிறார். நைட்டில் தான் தேரில் ஏறுறாரு தியாகராஜர் ஐயா. விடிய வெளியில் இருக்கிறாரு அந்த நம்ம தேரில். காலையில் தேர் கிளம்புது. சிவாய நமக. கூட்டுங்க, தள்ளுங்க, தள்ளி கூட்டுங்க, அப்படியே கூட்டுங்க, நீங்கள் கூட்டுங்க, அப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு தானே இருந்தீங்க, கூட்டுங்க. நம சிவாய, சிவாய நமக. நம சிவாய. செம்மையாக செஞ்சாச்சு. அப்பா சூப்பர் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு போகுது. என்னாச்சு? ஒரே நேரமே கொண்டுட்டு வந்துருங்கண்ணா. பாருங்க கூட்டத்தை. இப்பயே கூட்டம் வந்து நிறைய அடியாருங்கள்லாம் குமிஞ்சு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஐயா வர்ற வரையுமே வேலை இருக்கும் போல் இருக்கு. வெளியில் ஐயா வர்ற வரையுமே அடியாருங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறாரு தியாகராஜ ஐயா. நம சிவாய. ஆமாம், அப்புறம் நெருக்க பெருக்கிட்டு வந்துட வேண்டியதான். நடராஜா சிவாய நமக. திருவாரூர் ஐயா தியாகராஜ ஐயா 9 மணிக்கு வெளியில் வராரு. இன்றைக்கி 28ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு வெளியில் வராரு தேருக்கு. நாளை காலையில் 8 மணிக்கு தேர்லேருந்து இழுப்பாங்க. ஐயா விடிய தேரில் தான் இருப்பார். 9 மணிக்கு தேரில் உட்கார்றாரு ஐயா. நம சிவாய. இன்ன வரையுமே அடியாருங்களுக்கு எங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து செஞ்சிட்ருக்காங்க. சுற்றியும் இன்ன வரையும் உட்காரல அடியாருங்க. காலையிலேருந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம சிவாய. தில்லை நடராஜர் உழவாரப்பணியிலேருந்து அபிராமி அடியார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம், தியாகராஜர் ஐயா, சுந்தரமூர்த்தி நாயனார், திருச்சிற்றம்பலம். அடியாருக்கும் அடியேன்.